ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம முட்டை எதுவுமே சேர்க்காமல் ரவையை வச்சு சூப்பரான சாக்லேட் கேக் தாங்க செய்ய போகிறோம். இதுக்கு ஓவன் எதுவுமே தேவையில்லை, நம்ம குக்கர்லேயே செய்யலாம். இந்த கேக்கை நீங்கள் ஒரு டைம் செஞ்சிங்கன்னா திரும்ப திரும்ப வேணும்னு கேட்பாங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கிறேன். இந்த ரவையை எந்த அளவுக்கு பொடியாக நீங்கள் திரிக்க முடியுமோ அந்தளவுக்கு மிக்ஸி ஜாரில் திரித்து எடுத்துக்கணும். இப்போ நம்ம அரைச்ச ரவையை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். அதே மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி ஒயிட் சுகர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ப்ரௌன் சுகர்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் கூட 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஏலக்காய்க்கு பதிலாக வெனிலா எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த ரவை கூட பொடி பண்ண சுகரை சேர்த்துடலாம். இது கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துக்கிறேன். நீங்கள் மைதாக்கு பதிலாக கோதுமை கூட சேர்த்துக்கலாம், உங்களோட விருப்பம்தான். அது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன். அடுத்து ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். இது நல்லா புளிக்காத ஃப்ரெஷ்ஷான தயிர் தான் சேர்த்துருக்கிறேன். இதில் 1 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்சின பால் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்த பால், தயிர், எண்ணெய் எல்லாமே ரவை கூட சேர்ந்து நல்லா கலந்து வரணும். அந்தளவுக்கு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி கலக்கும்போது உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வரும். அதுக்காக தான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறது. ஏலக்காய்லாம் சேர்த்துருக்கிறதுனால நல்லா வாசமாக இருக்கும். ஒரு 3 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், 3 நிமிஷம் கழித்து ஓரளவுக்கு பேட்டர் ரெடியாகி வந்திருக்கு. உங்களுக்கு கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்கணும். ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ரவை சேர்த்துருக்கிறதுனால உங்களுக்கு நல்லா ஊறட்டும். ஒரு சின்ன கப்பில் 1 ஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் தான் சேர்த்துருக்கிறேன். எந்த பிராண்டில் வேணாலும் எடுத்துக்கலாம். அது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் எப்போ சாக்லேட் கேக் செஞ்சாலும் இந்த மாதிரி காஃபி பவுடரை கொஞ்சமாக கலந்து சேர்த்துக்கோங்க. கேக் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். ஒரு 1/2 மணி நேரம் கழித்து நம்ம ஊற வச்சுருந்த பேட்டரை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக இருக்குன்னு. உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கணும். ரவை நல்லா ஊறி வந்திருக்கு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த காஃபி மிக்ஸை இதில் சேர்த்துடலாம். அது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். நீங்கள் பேக்கிங் சோடாக்கு பதிலாக ஈனோ கூட சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுட்ரு சேர்த்துக்கிறேன். நல்லா சலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் சேர்ந்து வர அளவுக்கு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம கொக்கோ பவுட்ரு எல்லாமே நம்ம ரவை கூட சேர்ந்து நல்லா கலந்து வரணும். அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்க, ஒரு 3 மினிட்ஸ்க்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பேட்டர் உங்களுக்கு இந்தளவுக்கு இருக்கணும். இப்போ உங்களுக்கு சூப்பராக கேக் பேட்டர் ரெடி ஆகிட்டு இது அப்படி இருக்கட்டும். இப்போ ஒரு கேக் ட்ரே எடுத்துக்கிறேன். அதில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மேலே மைதா மாவு டஸ்ட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட பட்டர் ஷீட் இருந்தால் நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மாதிரி கேக் ட்ரே உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் வீட்டில் இருக்க டிஃபன் பாக்ஸ் இல்லைன்னா கிண்ணம் அந்த மாதிரி எதுலனாலும் வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா டஸ்ட் பண்ணியாச்சு. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கேக் பேட்டரை சேர்த்துடலாம். இப்போ இந்த மாதிரி டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உள்ளே இருக்க ஏர் பபிள்ஸ் ரிலீஸ் ஆகும். இதுக்கு மேலேயே நான் கொஞ்சமாக நட்ஸ் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நான் முந்திரி பருப்பு மட்டும்தான் சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா பாதாம், பிஸ்தா எதுனாலும் உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். சாக்கோ சிப்ஸ் இருந்தாலும் நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம், உங்களோட விருப்பம்தான்.
இப்போ ஒரு குக்கரை நான் 10 நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். அது உள்ள நம்ம ரெடி பண்ண பேட்டரை சேர்த்துடலாம். இப்போ அது ஒரு மூடி போட்டு மூடி 30லேருந்து 40 மினிட்ஸுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. பாருங்கள், 40 மினிட்ஸ் கழித்து உங்களுக்கு கேக் சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இங்கே ஒரு குச்சி இல்லைன்னா கத்தி வச்சு உள்ளே வச்சு பாருங்கள். மாவு ஒட்டாமல் வந்தாலே உங்களுக்கு கேக் சூப்பராக ரெடி ஆகிட்டு. பாருங்கள், ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு. இது ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி கத்தி வச்சு ஓரங்களில் டீமோல்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த கேக் ரொம்ப சாஃப்டாக டேஸ்டியாக இருக்கும். சாக்லேட் கேக் மாதிரியே உங்களுக்கு கடைகளில் வாங்குற மாதிரியே சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு டைம் வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களா இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் திரும்ப திரும்ப வேணும்னு கேட்பாங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு பிளேட்டில் வச்சு மேலே இந்த மாதிரி டேப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு சூப்பராக வந்துடும். பாருங்கள் எந்தளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு. இது நம்ம திருப்பி வச்சுக்கலாம். ரொம்பவே டேஸ்டியான இந்த சாக்லேட் கேக் ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.